அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல நம்ம விபத்து காப்பீடும் கொடுத்துருக்கோம். இந்த விபத்து காப்பீடு எப்படி எல்லாம் உங்களுக்கு பயன்படும் அப்படின்றத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. குடும்ப விபத்து காப்பீடு திட்டம் அப்படின்றது எப்ப எடுக்கலாம் அப்படின்னா, இந்த பாலிசிக்கு நீங்க ஆல்ரெடி ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல பாலிசி வச்சிருக்கீங்க, ஓகேங்களா? அது உங்களுக்கு அடிபட்டால் விபத்து பராமரிப்புக்கு அது உதவும். ஆனா இந்த குடும்ப விபத்து காப்பீடு எப்படின்னா, ஒருவேளை ஆக்சிடென்ட்ல நம்ம இறக்கும் பட்சத்துல குடும்பத்திற்கு நம்ம இல்லாத சமயத்துல அது ஒரு வருமானமா போய் சேரும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் குடும்ப விபத்து காப்பீடு திட்டம்ன்றது போடுறோம். இந்த குடும்ப விபத்து காப்பீடு திட்டத்துல மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வரவே வராது. அதாவது விபத்தால நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க இன்சூரன்ஸ் போடவே இல்லை, ஆனா இந்த குடும்ப விபத்து காப்பீடு மட்டும் தான் போட்டிருக்கீங்க. நாளைக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கால் முறிஞ்சு போய் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகாது. ஆனா விபத்தால இறப்பு ஏற்பட்டால் மட்டுமே இந்த குடும்ப விபத்து காப்பீடு திட்டம் உதவும். அதனாலதான் இந்த பாலிசியில பிரீமியம் மிக மிக குறைவாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, கீழே பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஆக்சிடென்ட் கேர் பாலிசி. இதுல குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 சம் இன்சூர்டு கொடுத்திருக்கேன். ஒரு 10 லட்சம் ரூபாய் பாலிசி. குரூப் 1 யாரு அப்படின்னா, குரூப் 1னா ஐஏஎஸ் அதிகாரி கிடையாது. குரூப் 1 யாருன்னா, அவங்க காலையில ஆபீஸுக்கு போறாங்க, மீண்டும் மாலையில ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு வர்றவங்க. அதாவது ஒரு 8 மணி நேரமோ 10 மணி நேரமோ உழைக்கக்கூடிய நபர்கள், ஒரே இடத்துல இருந்து வேலை செய்யக்கூடிய நபர்களை தான் நம்ம குரூப் 1 லிஸ்ட்ல கொண்டு வருவோம். அது நம்ம ஸ்டார் ஹெல்த்ல அந்த குரூப் 1ல அவங்க நேம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த குரூப் 1 பிரீமியத்துல பாலிசி போட்டு கொடுப்போம். இந்த குரூப் 1, குரூப் 2 இந்த இண்டிவிஜுவல் ஆக்சிடென்ட் கேர் பாலிசியில உங்களுக்கு அந்த மாதிரி கைகால் முறிஞ்சு அடிபட்டுச்சுன்னா கண்டிப்பாக இந்த பாலிசி 10 லட்சம் ரூபானா அதுல 25% 2.5 லட்சம் ரூபாய் வரை நீங்க என்ன செய்ய முடியும், மருத்துவ பயனை அடைய முடியும். ஆனா மேல இருக்கிறதுல மருத்துவ பயன் கிடையாது. மேல இருக்கிற பாலிசி யாரு கொடுப்பாங்க? ஆல்ரெடி ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். கீழே இருக்கிற பாலிசி விபத்தால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஒருவேளை விபத்தால இறந்தால் குடும்பத்திற்கு பணமும் கிடைக்கும். அதனால கொஞ்சம் தெளிவா ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கோங்க. குரூப் 2 யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, குரூப் 2 போறாங்க, காலையில ஆபீஸுக்கு போறாங்க, மீட்டிங் அட்டன் பண்றாங்க, திரும்ப வெளியில ஃபீல்டுக்கு போறாங்க, திரும்ப ஆபீஸுக்கு வராங்க, திரும்ப வீட்டுல போய் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க, திரும்ப ஆபீஸுக்கு வராங்க. எப்படியாவது 1, 2, 3 டைம் இப்படி போய் ஆபீஸுக்கும் வீட்டுக்கும் ஆபீஸுக்கும் ஃபீல்டுக்கும் இப்படி போயிட்டு வரவங்களுக்கு பேரு குரூப் 2. அதை நீங்க சேல்ஸ் மேனேஜர்னு எடுத்துக்கலாம், இல்ல வேற ஏதாவது டிரைவர்னு எடுத்துக்கலாம், யார் வேணா எடுத்துக்கலாம். குரூப் 3 அப்படின்றது மிக கடினமான ரிஸ்க் இருக்கக்கூடியவங்க. சம்டைம்ஸ் இதுல என்ன செய்யறாங்க, நிலக்கரி சுரங்கத்துல வேலை பார்க்கறவங்க, கட்டட வேலை பார்க்கறவங்க கூட சம்டைம்ஸ் இதுல கொண்டு வர்றாங்க. அதனால குரூப் 3 அப்படின்றது ரிஸ்க் உள்ளவங்க. அவங்களுக்கு ஏன் பிரீமியம் கூடுதுன்னா, ரிஸ்க் எங்க அதிகம் இருக்குமோ அங்க பிரீமியம் கூடும். ஏன்னா அவங்களுக்கு எந்த நேரத்துல வேணாலும் ஸ்லிப் ஆகி மேல மாடியில வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு கீழே கை கால் உடஞ்சிடறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெயிலுடைய தாக்கம் ஏற்பட்டு கீழே விழுந்து இறப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி எந்த ஒரு ரீசன்னால வேணாலும் அவங்களுக்கு என்ன செய்யலாம், விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்பும் ஏற்படலாம், அடியும் படலாம். அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு குரூப் ரிஸ்க்ல வச்சிருக்காங்க. குரூப் ரிஸ்க்ல இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஒருவேளை மத்த குரூப் 1லயே இந்த ஆப்ஷன்ஸ்ல குரூப் 2ல அவருக்கு கால்ல அடிபட்டு அவர் ஒரு 2 மாதங்கள் என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது, வீட்டுல தான் படுத்த படுக்கையா இருக்கணும். ஆனா அவங்களுக்கு டாக்டர் என்ன செய்வாங்க, வீட்டுல அவருக்கு வேண்டிய சில உதவிகளை மட்டும் சொல்லிட்டு நர்சிங் அனுப்பி பாத்துக்குவாங்க. மித்தபடி அவருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லைன்னா நிறுவனம் சார்பில் அவருக்கு வீக்லி 15,000 ரூபாய் என்ன செய்யும். குரூப் 3 எடுத்திருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆப்ஷன்ஸ், 2ஓ 1ஓ கிடையாது. 15,000 வீக்லி காம்பன்சேஷன் கிடைக்கும். டாக்டர் விசிட் பண்றதுக்கு ஹோம் விசிட்டுக்கு ஒரு 500 ருபீஸ் கிடைக்கும். இதெல்லாம் குரூப் 3ல மட்டும் உள்ளவங்களுக்கு கிடைக்கும். இப்படி ஒரு அற்புதமான திட்டத்தை நீங்க எடுத்து பயனடையணும்னா நம்மளுடைய யூடியூப் சேனல்ல உங்களுக்கு நான் என்னுடைய மொபைல் நம்பர் ஆட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன், அதுல பாருங்க.
அதில் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு ஆட்டோ ஓட்டுநர் சங்கமாக இருக்கலாம். முழுமையா அங்க இருக்கிறீங்க, ஒரு 15 பேர் இருக்கீங்க, 20 பேர் ஓட்டுறீங்கன்னா முழுமையா எடுத்தீங்கன்னா குழுவா எடுக்கும் பொழுது உங்களுக்கு பெரும் தொகையா வரும். ஸோ என்னால உங்களுக்கு ஒரு 5% டிஸ்கவுண்டோட என்ன செய்ய முடியும், இந்த பாலிசிகளை கொடுக்க முடியும். அதிகபட்சம் 10% டிஸ்கவுண்டோட ஒரு குழுவா வர்றவங்களுக்கு 10%, தனிநபரா வந்தா 5% என்னால டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அதனால அந்த மாதிரி யாரும் இருக்கிறீங்கன்னா சொல்லுங்க, நேர்ல வந்து பேசி கூட பாலிசிகளை போடுவோம். இல்ல நீங்க தொடர்பு கொள்ளுங்க, அதற்கான ஆலோசனைகள் வழங்கப்படும். என்னென்ன இதுக்குரிய டீட்டெயில் தேவைன்றதை நான் போன்லயே கேட்டு வாங்கி போன்லயே பாலிசி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் உங்களுக்கு என்ன செய்ய முடியும், பாலிசிகளை போட்டு கொடுக்க முடியும். இந்தியாவில் நீங்க எங்க போனாலும் இந்த பாலிசி வந்து உங்களுக்கு என்ன செய்யும், உதவும். ஈவன் நீங்க வெளிநாட்டுல போய் வேலை பார்த்தாலும், இப்ப வர்றீங்க, ஊருக்கு வந்திருக்கீங்க, சில வீடியோஸ் பாக்குறீங்க, பாலிசி எடுத்து வச்சுக்கிறீங்க, நாளைக்கு வெளிநாட்டுல போறீங்க, வேலை பாக்குறீங்க, அங்க ஏதாவது விபத்து மூலியமா ஏதாவது நடந்தாலும் அதற்கும் இந்த இது என்ன செய்யலாம், உங்களுக்கு கிளைம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல பாலிசியை எடுத்து பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுல எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய நம்பர் கொடுத்துட்டு அதில் கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.